ஹலோ கிட்ஸ், கதை நேரம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். கதை அறிவும் பணிவும். அதே அமைதியான கிராமத்தில் அறிவு சிறிது பெரியவனாகி புத்திசாலியுமாக வளர்ந்தான். அவன் பல புத்தகங்களை படித்தான், பல வார்த்தைகளை மனப்பாடம் செய்தான், நிறைய கேள்விகளும் கேட்டான். ஒரு நாள் அவன் வேடன் ஆசானிடம் ஓடிச் சென்று பெருமையாகச் சொன்னான், ஆசிரியை, நான் 5 புத்தகங்களை படித்துட்டேன். எனக்கு தாங்கள் சொல்லாத விஷயங்களும் தெரியும். வேடன் சிரித்தார். அவர் கேட்டார், நல்லது, அறிவு. ஆனால் ஒரு விஷயம் சொல். இந்த புத்திசாலித்தனத்துக்கு நீ யாரிடம் வணங்குகிறாய்? அறிவு குழம்பினான். வணங்குறது? நானே படிச்சிருக்கேன். வேடன் சற்றும் கடினமாகக் கூறினார். அந்த வயல்வெளியில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் வேலனை காண்கிறாயா? அவனுக்கு புத்தக அறிவு இல்லை. ஆனால் காலையில் வணங்குகிறான், பெரியவர்களை மதிக்கிறான், அனைவருக்கும் உதவுகிறான். யார் உண்மையான அறிவாளர்? அறிவுக்கு பதிலே தெரியவில்லை. வேடன் மென்மையாகச் சொன்னார், உன் அறிவு மண்டையில் இருந்தால் மட்டும் போதாது. அது இதயத்திலும் இருக்க வேண்டும். பணிவும் மரியாதையும் இல்லாமல் அறிவு என்பது விளக்கில்லாத ஒளி போல. அந்த நாள் முதல் அறிவு புத்தகங்களை மட்டும் அல்ல, மனிதர்களையும் மதிக்கத் தொடங்கினான்.